கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாம் குழந்தைகளா வளர்ந்தவர்களா இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் தியானித்து வருகிறோம். நான் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நாம் வளர வேண்டும். ஆகவே நாம் வளரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு உறுதியான ஒரு பூரணமான ஒரு நிலைக்கு வர முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, நம்ம வளராமல் போவோமா இருந்தால் நாம் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நம்ம வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு போகாமல் நம்ம அரைகுறையாக எங்களோட வாழ்க்கையிலே வளர்ச்சியை நாம் மட்டுப்படுத்த ஆரம்பிப்பாமல் இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆபத்தை உண்டு பண்ணும் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். மத்தேயு 24வது அதிகாரம் 25வது வசனம் இவ்வாறு சொல்லி, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஆகையால் இதோ வனாந்தரத்தில் அங்கே இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்றால் என்று சொன்னால் நீங்கள் சொல்வார்களால் நம்பாதிருங்கள். பாருங்க, காரணம் என்னென்னா, அநேக வேளையில் நம்ம சத்தியத்தை அறியாத படியினால, சத்தியத்தில் வளராத படியினால நாம் அங்கும் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே போனால் அற்புதம், இங்கே போனால் அற்புதம், இடத்துல வந்து அற்புதம் என்று நம்ம ஒவ்வொரு இடமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே போனால் நல்ல, இங்கே போனால் இல்லை. நாம் சத்தியத்தை அறிகிற அறிவுடையவர்களாக இருந்தால், நாம் சத்தியத்தில் வளர்கிறவர்களாக இருந்தால் நாம் அங்கேயும் இங்கே ஓட மாட்டோம். அதான் சொன்னார், கடைசி நாட்களில் அங்கே வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலை வருகிறது. ஏனென்றால் மார்க்கு 13வது அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே அழகாக பவுல் ஒரு மார்க்கு அங்கே சொல்லுகிறார். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்படுகிற செய்தியானது என்னன்னு சொன்னார், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாய் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலை. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? நாம் அங்கே சத்தியத்தில் அறிகிற பூர்ணமான நிலையில் நம்ம வராமல் இருக்கிறது தான். நமக்குள்ளே காணப்படுகிற குறைபாடுகள் தான் நாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போகிறதுக்கான காரணம். அதனால தான் அங்கே வேதங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ரோமர் எழுதின நிருபத்திலே 16வது அதிகாரம் 17-18 அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அன்றியும் சகோதரர், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினை இடர்களை உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எங்களை தவறான பாதையில் நடத்துவார்கள், தவறான எண்ணங்களுக்குள்ளே நடத்துவார்கள். நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் இன்றைக்கு அநேகமானவர் இன்றைக்கு இடறி போகிறதுக்கு காரணமே நம் சத்தியத்தை அறிகிற அறிவில் இல்லை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுவதில்லை, பிரியமானவர்களுடைய இவர்களை முன்னதாக நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தினால் நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு உறுதியாக இருக்க வேண்டும். சத்தியத்திலே வளர்ந்து நாம் உறுதியாய் பூரணராய் தேறினவர்களாய் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வஞ்சகங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். வஞ்சனைகளை பகுத்தறிய முடியும். வஞ்சனைகளை கண்டு நாம் விலகி ஓட முடியும். ஆகவே இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியையும் தேர்ச்சியையும் உங்களுக்கு கொடுத்து நடத்துவாராக. God bless you all.